Hi friends, நம்மளோட previous videoல The Selfish Giant short story பார்த்தோம். இந்த வீடியோல The Selfish Giant ஓட ஆத்தரான ஆஸ்கர் வைல்ட் பத்தி பார்க்க போறோம். இது நம்ம TNPSC சிலபஸ்ல எங்க வருது அப்படினு பார்த்தா ஜெனரல் இங்கிலீஷ்ல பார்ட் Cல 15th பாயிண்ட்ல various works of the following author அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ வருது. சோ ஓகே, இப்போ ஆஸ்கர் வைல்ட பத்தி பாப்போம். ஆஸ்கர் வைல்ட் டியூப்ளின்ன்ற இடத்துல தான் பிறந்தாரு. டியூப்ளின்ன்றது அயர்லாந்தோட கேபிட்டல். அவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னா 1854ல பிறந்தாரு. நம்மளோட சிலபஸில் அவரோட வேரியஸ் ஒர்க்ஸ் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம அவரோட ஒர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஆஸ்கர் வைல்ட் எழுதின 3 ஸ்டோரியை தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க வேண்டியிருக்கும். ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்த த செல்ஃபிஷ் ஜெயிண்ட், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் த மாடல் மில்லியனர், தேர்ட் ஒன் இஸ் காட் ஸ்னீசிங். ஸோ இந்த 3 ஷார்ட் ஸ்டோரியை தவிர்த்து அவரோட இம்பார்ட்டன்ட் ப்ளே அப்படின்னு பார்க்க போனால் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அப்படின்றது, அதுக்கப்புறம் த ஹாப்பி பிரின்ஸ்ன்ற ஷார்ட் ஸ்டோரி, த பிக்சர் ஆஃப் டொரைன் கிரேன்ற நாவல். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ப்ளே, ஷார்ட் ஸ்டோரி, நாவல் இந்த கேட்டகரிலாம் ஞாபகம் வச்சுக்காட்டி கூட பரவாயில்ல. இந்த 3 ஒர்க்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன? த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட், த ஹாப்பி பிரின்ஸ் அண்ட் த பிக்சர் ஆஃப் டொரைன் கிரே. ஸோ இது வரைக்கும் சொன்ன இந்த 6 டைட்டிலையும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இருந்தாலும் அவரோட மற்ற இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா லார்ட் ஆர்தர் சாவில்ஸ் கிரைம், செகண்ட் ஒன் ஹவுஸ் ஆஃப் பொமக்ரனேட்ஸ், தேர்ட் ஒன் இஸ் இன்டென்ஷன்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் த சோல் ஆஃப் மேன் அண்டர் சோஷியலிசம், ஃபிஃப்த் ஒன் இஸ் லேடி விண்டர்மியர்ஸ் ஃபேன், சிக்ஸ்த் ஒன் இஸ் எ விமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ், செவன்த் ஒன் இஸ் அன் ஐடியல் ஹஸ்பண்ட், எயித் ஒன் இஸ் டி ப்ரோஃபண்டிஸ், ninth one is the ballad of reading gold. ஸோ ஆஸ்கர் வைல்டோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இவ்வளோ தான். இதுலேருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆட் மேன் அவுட்ன்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதாவது இவர் எழுதாத ஏதாவது 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு இவர் எழுதின ஒரு ஆப்ஷன் கொடுத்து எது இவர் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க. அதர்வைஸ் இவர் எழுதின 3 கொடுத்துட்டு எழுதாத 1 கொடுத்து எது இவர் எழுதலை அப்படின்னு கூட கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதை கேட்பாங்க. ஓகே, கீப் வாட்சிங் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.